டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ற? என்னால காலேஜ் போக முடியாது. நீங்க சேர்த்து விட்டீங்கன்னு 3 வருஷம் போனேன். இந்த வருஷம் என்னால போயிட்டு இருக்க முடியாது. டேய் நான் சொன்னா கேளு. இன்னும் இருக்கிறது 6 மாசமோ 7 மாசமோ தான். ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆகி ஃபாரின் போயிடுறா. ஸ்கூல் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. பாத்ரூம் போனா கூட மேஸ் சார் மேஸ்னு பர்மிஷன் கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ இதெல்லாம் எல்லா பக்கமும் இருக்கிறது தான்டா. புரிஞ்சுக்கோ. ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. உனக்கு ஃபியூச்சர்ல உனக்கும் கல்யாணம் ஆகும், உனக்கு பிள்ளைங்கட்டிங்கலாம் பிறக்கும். ஸோ அதுங்கெல்லாம் நீ காப்பாற்ற வேணாமா? நீ ஐடி கம்பெனியில போய் ஜம்முன்னு போய் உட்காந்து ஈஸியா விட்ரா பண்ணிட்டு வரலாம் கேஷை. சொல்றத கேட்டு புரிஞ்சு நடந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. சும்மா நோய் பார்த்தாலும். டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா. ஏய் நான் உன்னால ஏடி பாத்துக்கிட்டே இருக்க சொல்லண்டி அவங்கிட்ட. நீ கொஞ்சம் நகரே. நாளைக்கு காலையில மரியாதை காலேஜுக்கு போற. சரி நாளைக்கு காலைல 7 மணிக்கு எழுப்பிட்டுருங்க. எனக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரி லேட் ஆகுதுன்னா தூங்குறேன். குட் நைட்.